முதல்ல இந்த மெட்ரோ பாலம் நிலை குலைந்து உடைந்து விழுந்ததனால் இறந்த ரமேஷ் அவர்களின் உயிரிழப்பிற்கு எங்களது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். நல்ல வேளை இரவு நேரம் ஆதலால் அந்த ஒரு உயிரிழப்பு நம்மால் தாங்க முடியவில்லை என்றாலும் இன்னும் பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கும். இப்ப கொஞ்ச நேரம் நம்ம நிக்கும் போதே இங்க நிக்க முடியல. பள்ளி மாணவர்களின் பேருந்துகள் அதிகமாக செல்லுகின்ற இடம், ஆம்புலன்சஸ் அதிகமாக செல்லுகின்ற சாலை, போரூரை பூந்தமல்லியையும் சென்னையையும் இணைக்கும் மிகப்பெரிய சாலை. இந்த சாலையில் இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. இதைத்தான் நான் சொல்கிறேன். மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய விபத்து, சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காததினால் ஏற்பட்ட விபத்து. இது ஒரு எச்சரிக்கை மணியே அடித்திருக்கிறது. இது எவ்வளவு தீவிரமான பிஸியான இந்த ரோட்ல இதே மாதிரி ஒரு 50 டன்ல இருந்து 100 டன் சொல்றாங்க. 100 டன் அந்த பாலம் கீழே விழுந்ததுன்னா கான்கிரீட் நம்மளால சிந்தித்தே பார்க்க முடியவில்லை. இதுல இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்தாலும், அதற்கான நிதி பகிர்வை மத்திய அரசு கொடுத்தாலும், நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மாநில அரசு. டெண்டர் முடிவு செய்வது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதா என்பதை மேற்பார்வையிடுவது, அடிப்படை பாதுகாப்பு இருக்கிறதா அந்த செயல் திட்டத்தில் என்பதை முழுவதுமாக கண்காணிப்பது, இவை எல்லாமே மாநில அரசின் கடமை. ஆக இங்க நிலை குலைந்திருப்பது பாலம் மட்டுமல்ல, மாநில அரசின் நிர்வாக திறமையும் நிலை குலைந்து இருக்கிறது என்பதை இந்த விபத்து காண்பிக்கிறது. இது ஒன்று இல்ல, நம்ம திடீர்னு ரோட்ல பள்ளம் விழுகுது. இதே மாதிரி நொச்சிக்குப்பத்துல மெட்ரோ ரயிலுக்காக அவங்க குழி தோண்டும் போது நொச்சிக்குப்பத்துல ஒரு பால்கனியே கீழே விழுந்தது. அதனால மெட்ரோ ரயில்னால் தான் சொன்னாங்க. ஆக இந்த பணி எப்படி நடந்து கொள்கிறது? அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக கண்காணிக்கப்பட்டதா? கண்காணிப்பதற்கான ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்கா? எந்த அளவிற்கு மாநில அரசு மக்களின் பாதுகாப்பின் மீது அக்கறை கொண்டிருக்கிறது? நான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருக்க கூடாது. ஆனால் இதில் பெரும் பங்கு மேற்பார்வை, பாதுகாப்பு நடவடிக்கை. யாருக்கு டெண்டர் விடுகிறார்கள்? LNT முழுவதுமாக எடுத்திருந்தாலும் மற்ற பணியை எந்த நிறுவனம் செய்கிறது? இதையெல்லாம் மேலும் கண்காணிக்கப்பட வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தாலும் தமிழகத்தில் உள்ள நிர்வாகத்தினர் அதை பற்றி எந்தவித பேச்சும் பேசாமல் அமைதியாக இருந்து மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் அக்கறையின்மையோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அதனால் இது முற்றிலுமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கட்டுமான பணிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உட்பட்டு நடக்கிறதா, அதற்கான பாதுகாப்பிற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கிறதா என்று ஒட்டுமொத்தமாக ஒரு ஆய்வறிக்கையை மாநில அரசு முதலில் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது இப்படி ஒன்று இங்க ஒன்று இல்ல. நம்ம சொன்ன மாதிரி திடீர்னு ரோட்ல அவ்வளவு பெரிய பள்ளம், அங்க ஒரு கார் அதுக்குள்ள விழுது. திடீர்னு இந்த மெட்ரோ ரயில்னால இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இல்லாததுனால மக்கள் பெரும் பாதிப்பு அடைகிறார்கள். அதனால் தமிழக அரசு மக்களின் பாதுகாப்பின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிரச்சனைனா, லோக்கல் இஷ்யூஸே சீஃப் மினிஸ்டர் காதுல விழமாட்டேன். எல்லாம் என்னன்னா இமோஷனல் இஷ்யூஸ் தான் அவர் மேல எடுக்கிறார். மக்களுக்கான அத்தியாவசிய பிரச்சனைகள் மீது அவர் கவனம் இல்லவே இல்லை. மாநில அரசின் கவனம் மீது வேண்டாத பிரச்சனைகள், இப்பொழுது நடவடிக்கை எடுக்காத பிரச்சனைகள், மத்திய அரசுடன் மோதல் போக்குள்ள பிரச்சனைகள், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும், தொகுதி வரையறையா இருக்கட்டும், மொழி பிரச்சனையா இருக்கட்டும்,
எல்லாவற்றிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் மீது முற்றிலுமாக கவனம் இல்லாத அரசாக இது இருக்கிறது என்பதுதான் இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு விபத்து நமக்கு வலியுறுத்துகிறது. இது ஒரு விபத்து இல்ல. நான் இன்னைக்கு வந்தது மத்திய அரசு அனைத்து கட்டுமான பணிகளிலும் தனது பாதுகாப்பு நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும், அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கவலையாக இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.